வணக்கம். நான் உங்கள் காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இன்றைக்கு என்ன சொன்னால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு விளைஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டுருக்கலாம். அதால் உருளைக்கிழங்கு எடுத்துக்கொண்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதை முடிச்சு கொண்டு வாங்க உங்களோட குட்டி தோட்டத்தை சுற்றி பார்ப்போம். எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போமே. தோட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் இருந்ததுக்கு இப்போ பச்சை பசிலேன்னு இருக்குது, எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்குது. பீட்ரூட் எல்லாம் கடாண்டு வருது. முன்னுக்குள்ளே கீரை, சுக்குனி, மற்றது தக்காளி, கத்திரிக்கண்டு எல்லாம் வச்சது வந்துருச்சு. பீட்ரூட் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பெரிய பீட்ரூட் ஒன்று வந்திருக்கு. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் புறவை போட்ட விதை எல்லா பீட்ரூட்டும் முளைச்சிருச்சு. கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து தூர வைக்கலாம். அப்புறம் நேரம் இருக்கிற பார்த்து செய்வோம். அதோட இதை பார்த்திங்கன்னு சொன்னால் கேரட் பாருங்கள் எப்படி வந்துடுச்சுன்னு சொல்லி நல்லா வளர்ந்து வந்துடுச்சு. என்னென்னு சொன்னால் இனி இந்த கேரட்டில் இலி எடுத்து வர செய்யலாம். அதோட இஞ்சால இந்த பீன்ஸு 2 வெண்டிக்காண்டு வச்சு நான் 2 கிடக்குது, பாப்போம் இப்படி வருதுன்னு சொல்லி. மற்றது பூஞ்சி பாருங்கள் பூக்க வலிக்கிட்டுருச்சு, இனி காய்க்க வலிக்கிட்டுரும். அதே மாதிரி இது பெரிய அவரையும் பாருங்கள் கொடி ஓடுது. நீ கொடி போடணும், கொடியை நான் சரி பண்ணணும், அப்புறம் செய்யணும். இனி அதுக்கு அந்த இடத்த ஒதுக்கணும். ஒரு பந்தல் போட்டு விட்டால் தான் அது நல்லா வரும். 4 கன்று இருக்குது, 4 கண்டும் பயங்கரமாக காய்க்கும், நல்லா வரும். பார்ப்போம். நோமெல்லாம் அப்படி தான் காய்க்கிறது. இந்த முறை எப்படியோ தெரியலை. என்னோடய ஊர் மிளகாய் கண்டெல்லாம் அப்படியே நல்லா வந்துட்டுருக்குது எல்லாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், புல்லுகளை அடிக்கடி எடுத்து விடணும். இதங்கட ஊர்க்கீரை, தண்டுக்கீரை ஏற்கனவே எடுத்துட்டேன். இந்த கிழமை கடைசியில் எடுக்க கொஞ்சம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வந்திருக்குது, நல்லா இருக்குது உருளைக்கிழங்கு. நான் அந்த பின்னு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சேன்னா அதை தான் இப்போ எடுக்க போகிறேன். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இது உள்ளிலேயும் கொஞ்சம் எடுக்க போகிறேன். எடுத்து போட்டு மற்றது நான் அந்த பெரிய வெங்காயம் கூட நட்டு விட்டேனா தானே பாருங்கள் முளை வந்துருச்சு. நேற்று கொஞ்சம் மழை பெய்ததுனால ஈரம் இருக்குது, தண்ணி தேவையில்லை. ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு மழை இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செய்வோம். இது எங்களோட பெரிய வெங்காயம் முதல் கொஞ்சம் வராமல் இருந்தது, பழுதா போகிற மாதிரி போய் இப்போ நல்லா வந்துட்டுருக்குது. வரட்டும், பார்ப்போம் என்ன எப்படி வருதுன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ பின்னுக்குள்ளே உருளைக்கிழங்கு எடுக்க போகிறேன். ஏன்னா விளைச்சல் இருக்குது, இருந்தாலும் தேவைக்கு கொஞ்சம் எடுப்பு கொண்டு போட்டு வந்தேன். இந்த பின் பகுதி அவ்வளோத்தையும் எடுக்க போகிறேன். பின்னுக்கு வச்ச பூசணி செடி, மற்றது பட்டர் நட், அதாவது முட்டி பூசணி எல்லாம் நல்லா வந்துருக்கு. நான் ஒரு பின்னுக்கு முன்னுக்கு ஒரு 3-4 பாவல் கண்டு நட்டுனான், எல்லாம் பழுதாக போச்சு. ஒன்றும் விரையில் ஒன்று லேசாக முளை வந்திருக்கு. அது அந்த இடம் சரியில்லை போல இருக்குது. அதை எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் தள்ளி இஞ்சால வைக்க போகிறேன். பார்ப்போம் வாங்கோ. எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன். நான் இப்போ உருளைக்கிழங்க எடுக்கிறதுக்கு போய் மம்பட்டி எடுத்துகிட்டு வருவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் தோட்டங்கள் நல்லா வந்துருக்கு. பாருங்கள் எல்லா பயிர்களும் சின்ன சின்ன ஆக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கு. அதனால் நல்லா வந்துருக்குது. நான் இந்தியாவில் தான் போயிட்டு மம்பட்டி எடுக்கணும். பின்னுக்கு ஒரு சின்ன ஒரு கூடாரம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் மம்பட்டிகள் அந்த தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கு. சில இடத்துல அந்த பூசணி கொடியெல்லாம் நல்லா ஓடி இருக்குது. சில தக்காளி அந்த கூண்டு கட்டி அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்படியே பல விதமாக இருக்குது. புதினா நல்லா வந்திருக்கு. பார்க்க போனால் எல்லா இடமும் அருமையாக இருக்குது தோட்டம். உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, இருந்தாலும் அந்த பின்னுக்கு இடம் தேவை. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருவோம். மற்றது இந்த உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஆக பெருசாக இருக்காது, ஓரளவு தான் இருக்கும். கிட்டத்தட்ட வளர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்ன சொன்னால் அந்த இலைகள் இன்னும் பச்சையாகவே இருக்குது, கீழே வேரும் இருக்குது. ஆனால் சில உருளைக்கிழங்கு அந்த வேர்லேருந்து விலகிருச்சு. அப்போ வேர்லேருந்து விலகினா விளைஞ்சுதுன்ற அர்த்தம். அப்போ அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பின்னு கடை அந்த உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். ஓரளவு தான் இருக்குது. ஒரு 2 கிலோ வரும் ஒரு வருஷம் பின்னுக்கு. இன்னொரு 5 கிழங்கு நட்டிருப்பேன். இந்த இனமே அவ்வளோ பெருக்காது, இந்த அளவு தான் அது இந்த சைஸு. அதான் பின்னுக்கு எடுத்துட்டேன். என்ன பின்னுக்கு அந்த பூசணி கொடி ஓடுறதுக்கு இடம் கொஞ்சம் விட்டு விலாதியாக இருக்கும். அதான் எடுத்து விட்டுனான். இனி பூசணி கொடி ஓட வலிக்கிட்டால் தான் தெரியும். எப்படியும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அதை கொஞ்சம்
கொடியோட வலிக்கிட்டுரும். வாங்கோ பின்னால் வந்து நான் இந்த முன்னுக்குள்ளே ஒரே ஒரு பாவக்கன்று இருக்குது, அதை கொண்டு வந்து இதில் நடலாம்ட்டுருக்கேன். அதோட வந்து இப்போ கொஞ்சம் உள்ளி எடுக்க போகிறேன். இன்றைய பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 500 கிராம் உள்ளி வந்து இது வந்து அந்த மேலே உள்ள அந்த பூ மாதிரி வரும் இல்லை, அதில் வந்த உள்ளியை நட்டது. அதனால் இது கொஞ்சம் சின்ன சைஸ், பெருசெல்லாம் புறா இருக்குது. இது வந்து கொஞ்சம் வதங்கி போனதுனால எடுத்துட்டேன். இருந்தாலும் பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், இந்த 6ஆம் மாதமே இந்த உருளைக்கிழங்கு உள்ளியெல்லாம் கிடைக்குது. அதோட வந்து கீரையெல்லாம் எடுத்துட்டுருக்குறேன். சந்தோஷம்தான், அது உங்களோட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம். இது ஒரு பாவக்கண்டு அங்கே முன்னுக்கு இருந்தது, அந்த இடம் சரியில்லை. அதனால் வந்து இந்த பின்னுக்கு அந்த உருளைக்கிழங்கு எடுத்த இடத்துல வந்து நட்டுருக்குறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஒன்று வந்தாலுமே சொன்னால் அது நிறைய காய்க்கும், நல்லா காய்ச்சுன்னு சொன்னால் பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு பதிவு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், அதோட வந்து கொஞ்சம் உள்ளியும் எடுத்துருக்கேன். சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இது வந்து சின்னந்தான், ஆனால் நல்ல உள்ளி, அதனால் வந்து சந்தோஷமாக இருக்குது. அதோட வந்து இப்போ வந்து வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்குது. மழை பெய்திருக்கு, ஆனால் வந்து கீழே வந்து காஞ்சி போன தன்மை, மேலே சும்மா பட்டம் படாமல் ஈரமாக இருக்கொழிய கீழே வந்து காஞ்சி போயிருக்கிறதுனால வேறு விடாது. அதனால் இடைக்கிட பார்த்து தண்ணியும் ஊற்றணும். நேரம் கிடைக்கல வந்து செய்வோம். இப்போ கொஞ்சம் நேரம் கிடைச்சதுனால வந்து இந்த வேலையை செய்து நான் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். வேறு என்ன, இன்னொரு பதிவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா சந்தோஷம். நன்றி, பாய்.